தமிழ்நாட்டில் எத்தனையோ முருகர் கோயில் இருக்கு, எத்தனையோ அதிசயத்தக்க முருகர் கோயில் இருக்கு. எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அப்படி என்ன புராண காலத்துல தோன்ற ஒரு விஷயங்கள். ஆனா ஒரு சில கோயில் மட்டும்தான் 4 யுகங்களோட தொடர்புடைய கோயில். அதுல அதீத சக்தி வாய்ந்த இடம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், பழனி, திருப்பதி, திருவண்ணாமலை, நம்ம பஞ்சபூதங்கள் ஸ்தலமான திருவானைக்காவல், அதுக்கப்புறம் சென்னையில பாத்தீங்கன்னா முக்கியமான இடமா சொல்லக்கூடியது சிறுவாபுரி, பெரும்பேடு, ஆண்டார்குப்பம். இந்த 3 இடமே 4 யுகங்களா இருக்கிற கோயில். நேத்து மனிதர்கள் உருவாக்கி இன்னைக்கு வழிபடுற தெய்வங்கள் கிடையாது. இந்த சென்னையில் இருக்க இந்த 3 இடமே 4 யுகங்களா இருக்கிற முருகர் கோவில். எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா இதோட தொடர்புடைய கோயில் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற எல்லா முருகர் கோயிலும் தொப்புள் கொடி பாத்தீங்கன்னா ஆண்டார்குப்பம் முருகர் கோவில் தான். அப்போ இந்த ஆண்டார்குப்பம் முருகர் கோயிலை பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பதிவு செய்யறேன். தலைவிதியே மாத்திர கோவில். இந்த கோயிலுக்கு ஒருத்தன் போனா அவங்க தலைவிதி திருத்தி அமைக்கப்படுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் வந்து சிறை பிடிச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமானால இங்க சிறையை வச்சுட்டு சிறுவாபுரியில அவர் படைப்பு தொழிலை செய்யறார் முருகர். ஏன் முருகர் வந்து மிகப்பெரிய கருணையானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தரோட ஆறா வந்து 50,000 அடிக்கு பரவிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த 50,000 அடி ஆறாவுக்குள்ள